எப்போ பாரு பிரச்சனை பிரச்சனைன்னு வந்துக்கிட்டே இருந்த பாண்டியன் ஸ்டோர் குடும்பத்தில் இப்போ கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா செம்ம சந்தோஷமான மூடு போயிட்டு இருக்குது. பார்க்கவே சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை தட்டிடுங்க. கூடவே சின்னதாக ஐ லவ் கதிர் ராஜி அப்படின்னு கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். என் அன்பான இனிய உறவுகளுக்கு வணக்கமுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா குமார் சொதப்பிடுறாரு, சாப்பாடு வரல. ஆனால் பாண்டியன் சொன்ன இடத்துலேருந்து சாப்பாடு, அதாவது கதிர் தான் எல்லா ஏற்பாடும் பண்ணுறாங்க. சூப்பராக சாப்பாடு வந்து இறங்கிடுது. கறிக்கஞ்சி சாப்பிடாட்டியும் பரவாயில்லன்னு இங்கே வந்து சைவ சாப்பாடாக இருந்தாலும் போதும், வயிறு பசியில் துடிக்குது. எல்லா உயிரும் போய் சாப்பிட்றாங்க. இங்கே அப்படியே சக்திவேல் துடிக்கிறான். டே என்னடா பண்ணி வச்சிருக்க? அப்பா நான் எல்லாம் தாப்பா நல்லா தாப்பா பண்ணேன், ஆனால் குமார் திருந்தலை போல இருக்குங்க. இந்த 2 நாளாக நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது நாள் வரைக்கும் அரிசி அரிசி அப்படின்னு கொஞ்சிக்கிட்டு கிடந்தவன், அதாவது கொஞ்சம் தாழ்ந்து பேசினவர், இப்போ 2 நாளாக பார்த்தா மறுபடியும் என்னமோ கதவை திரடி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அப்பா சரிப்பா நீ சொல்கிறதுக்கு நான் செய்கிறேன் பண்ணிட்டு போயிட்டு அந்த ஃபோட்டோவை எடுத்து உடைக்க போகிறாரு. இல்லை நடிக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரியல. வந்த மக்கள் எல்லாருமே பாண்டியன் குடும்பத்தில் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்பத்தாவுக்கு சந்தோஷம் தாங்கலை. பெத்த புள்ள அப்படி ராசியாக இருந்தாலும் வந்து சேர்ந்தாலே, வீட்டுக்கு வந்தாலே சந்தோஷப்படுவாங்க. இப்போ 30 வருஷமாக பகையாக இருந்துட்டு ஒன்று சேர்ந்தா எப்படி இருக்கும்? முத்துவேலு கொஞ்சம் இடம் கொடுக்குறாரு. ஏன்னா பொண்ணை கட்டி கொடுத்துட்டாரு. அதாவது பொண்ணு இங்கே வாழ்கிறேன், நல்லா வாழ்கிறேன், அவங்க வீட்டு மேலே எந்த தப்பு இல்லைன்னு சொன்னதுனால கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுறாரு. தம்பி உடையான் படைக்கு அஞ்சான் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இங்கே முத்துவேலு தம்பி இருக்கான், பயத்துக்கு அஞ்சு போய் இருடா, பாசத்துக்கு அஞ்சு போய் இருடா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் பொண்டாட்டிங்களும் அப்பத்தாவும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதுனால எல்லாம் சேர்ந்து போட்டாலாம் எடுக்கிறாங்களா. ஆனால் சாப்பாட்டுக்கு எல்லாம் இங்கிட்டு பசியில் கிடக்குதுங்க. வந்த மக்கள் எல்லாம் போ முத்துவேலு, போ சக்திவேலு, அண்ணே அண்ணே வந்துடும் வந்துடும், தம்பி இருப்பான்னு எல்லாரும் தடுத்து பார்க்குறாங்க. நோ பார்த்தா எல்லாம் போய் அங்கே நல்லா சாப்பிட்டுட்டு, பாண்டியா சூப்பர் சாப்பாடுப்பா, கறிக்கஞ்சி கூட இப்படி இருந்திருக்காதுப்பா அப்படின்னு எல்லாரும் பாராட்டுறாங்க. கோமதிக்கு சந்தோஷம். ஆனால் ஐயோ ஒரு பக்கம் பயம் இருக்குது. அண்ணன் கோச்சிட்டு இருக்கானே, முறைச்சு பார்க்குறானே அப்படின்னுட்டு இவன் என்ன பண்ணா, சக்திவேலுக்கு செம்ம காண்டாகுது. இதுக்குள்ள என்னமாவது பண்ணணுமே, பாண்டியனை அசிங்கப்படுத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அடுத்து எல்லாரும் நல்லா சாப்பிட்ற குடிக்கிறதுக்கு நல்லா குளிர்பானம் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் பாட்டிலாக கொண்டாந்து வைக்கிறாங்க. எல்லாம் சாதாரண கூல்ட்ரிங்க்ஸ் தாங்க எல்லாரும் கொடுக்குறாங்க. அங்கே ஆளை கூப்பிட்றான், டே இங்கே வாடா அப்படின்னு சொல்லி, என்னண்ணே நீ எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு இருக்கியா? ஆமாம், உங்கள் தலைவர் இங்கே பாண்டியனுக்கு நீ எதுவும் கொடுக்கலையா அப்படிங்கிறாங்க. அவருக்கு கொடுக்கல, என்ன கொண்டு போய் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. ஐயோ தீந்துருச்சே, சரி நான் அங்கே போய் எடுத்துகிட்டு வரணும் அப்படிங்கிறாங்களா. நீ ஏப்பா எடுத்துகிட்டு வர, இந்தா வச்சிருக்கேன் கொண்டே கொடு அப்படிங்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு அவனும் வாங்கிட்டு போயிடுறான். இவர் ஆல்ரெடி அதில் கலந்துடுறாருங்க, மயக்கதை, அதாவது போதை தரக்கூடியதை இதை கொண்டுட்டு போய் கொடுக்குறதுக்கு போயிட்டுருக்கல. என்னண்ணே ஒத்ததை கொண்டுட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு இங்கே கதிர் கேட்க, இல்லை அங்கே நிற்கிறார்ல அந்த ஐயாவுக்கு இதை கொண்டே கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. நான் கொடுத்துக்கிறேன் அப்பாவுக்கு தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போகிறாங்க. பாண்டியன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துக்கிட்டு இருக்காரு. கொண்டு போய் அப்பா இதை குடிங்க அப்படிங்கிற பார்க்குறாரு. கதிரை பார்த்தோன்னே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு, நீயே குடி, இல்லைப்பா நீங்கள் குடிங்க அப்படிங்கிற வாங்குறாங்க. வாங்கின கையோட சக்திவேல் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆஹா சூப்பர் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஆட போகிறேன் பாரு, அசிங்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. ஆளுக்கு கிளம்புறாங்க. அண்ணனை பார்த்து, அண்ணே இருண்ணே கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம். என்னடா நீ தான் போகணும்னு சொல்லுவேன். அவனுக்கு என்ன சந்தோஷம், பாண்டியன் வந்து வேட்டியை ஊத்துட்டு ஆடுவேன், அதை பார்க்கணும் அப்படிங்கிற நினைப்புல அவன் நின்றுட்டு இருக்கான். ஆனால் விதி வலியதுன்னு சொல்லுவாங்க. ராஜி பக்கத்தில் நிற்கிது. ராஜியை பார்த்தோன்னே முத்துவேல் மனசு மாறிடுறாரு. அப்படியே பொண்ணையும் மருமையனையும் பார்க்குறாங்க. கதிர்கிட்டே கொடுத்துறாரு, நீனே குடிப்பா அப்படிங்கிறாங்க. பார்க்குறாங்க, நீங்கள் 2 பேரும் குடிங்க, உங்களுக்கு நான் கல்யாணமும் எதுவும் பண்ணி வைக்கல, பால் பழமும் கொடுக்கல, இதையாவது குடிங்க அப்படிங்கிறாங்க. கதிர் குடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜிக்கும் கொடுப்பா அப்படிங்கிறாங்க. ராஜிக்கும் கொடுக்குறாங்க. 2 பேரும் மாறி மாறி குடிக்கிறாங்க. குடிச்சிட்டு சரி கிளம்புவோமா அப்படிங்கல அப்படியே ராஜி ஒரு தள்ளாடுது. டேய் அப்படின்னு கதிரை கூப்பிட, கதிர் வந்து என்னடா டே இங்கே வாடா, என்னடா என்ன ஒரு மாதிரி ஆகுறா, ராஜி என்னாச்சு? என்னடா உனக்கு மட்டும் ஒன்றும் ஆகலையா, எனக்கு ஒரு மாதிரியா இருக்குடா அப்படிங்கிற. கதிருக்கும் ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா 2 பேரும் குடிச்சிருக்காங்க. ஆனால் பாதியாக குடிச்சதுனால கொஞ்சம் நிதானமாக இருக்காங்க. கோமதியும் மீனா வந்துடுறாங்க. என்னாச்சு என்னன்னு தெரியல, இதை நான் கொஞ்சம் குடித்தேன், ஒரு மாதிரியா இருக்குக்கா அப்படிங்கிறாங்க. எப்படி இது என்ன பாட்டிலே வேற மாதிரி இருக்கே அப்படிங்கிற. சக்திவேல் அங்கே ஒளிஞ்சு நின்று பார்க்குறாரா, அதையும் பார்த்துறாங்க. அத்தை ஏதோ பண்ணிட்டாரு போல இருக்குது உங்கள் அண்ணன் அப்படிங்கிறாங்க. ஆமாடி எனக்கு பயமாக இருக்குடி, இவன் பண்ணுறது எல்லாம் வில்லங்க தாண்டி. கதிர் உனக்கு என்னப்பா தோணுது? என்னன்னே தெரிலம்மா, உடம்பெல்லாம் ஜிவ்வன் இருக்கு, என்னன்னு தெரில, இந்த இது குடிச்சதுல தான் எனக்கும் தான் கதிர் அப்படின்னு கையை பிடிக்கிறாங்க. அப்படியே கண்ணும் பார்த்துக்கிறாங்க. அத்தை இது தவறான மருந்து இல்லை அத்தை, போதை தர வேண்டியது, அப்படியே மயக்கம், அக்கம் பக்கத்தில் பொண்டாட்டி புருஷன் இருந்தா அந்த தான் உங்கள் அண்ணன் கலந்துருக்காரு. ஏன் அத்தை எதுக்காக இது அதானே தெரியல. கதிர் இங்கே வாடா, இது எதுக்குடா, இது யாரா கொடுத்தது இந்த பாட்டில் அப்படிங்கிற.
அப்படிங்கிறாங்க. யாரோ அந்த சப்ளை தான் அத்தை அம்மா, அப்பா கொடுக்க சொல்லி கொடுத்தாங்க. புரிஞ்சு போச்சு அத்தை, புரிஞ்சு போச்சு. உங்கள் அண்ணன் நம்ம மாமாவை அசிங்கப்படுத்தணும்னு பண்ணியிருக்கான். அட பாவி அப்படின்னு சொல்லிட்டு, அத்தை விடுங்க அத்தை, ஏண்டி எதுக்கு விட சொல்கிற, முதல்ல இவங்க 2 பேரையும் வண்டியில் ஏற்றுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு வேக வேகமாக பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க. என்னடி ஏண்டி, அட வாங்கத்த மக்கு அத்தை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அக்கா ஏன்க்கா, நான் நல்லா தெரியும் என்னையும் கூப்பிட்ற, சும்மா இருடி அப்படிங்கிற என் கதிரு. ராஜி நில்லுடா என் தங்கம் என் செல்லம் அப்படின்ட்டு அப்படியே கன்னத்தை கிள்றாரு. முத்துவேல் பார்க்குறாங்க. பரவாயில்ல, பொண்டாட்டியை நல்லா தாங்குறான் வச்சிருக்கான் அப்படின்னு மனசில் சந்தோஷப்பட்டு போகிறாரு. ஆனால் கோமதிக்கு ஐயோ என்னடி அத்தை, நான் தான் சொல்கிறேன்னு சொன்னீங்கள வாங்க அப்படின்னு காருக்குள்ளே ஏறிடுறாங்க. எல்லாரும் இந்த ஆளுங்க போகிறான் இங்கிட்டு ஏறுது, அந்த ஆளுங்க அங்கிட்டு போகிறாங்க. என்ன அசிங்கப்படாமல் நிற்கிறேன், பாண்டியன் நல்லா போகிறேன், என்ன இவன் குடிச்சானா குடிக்கலையா வாங்கினானே, ஐயோ போச்சே போச்சே அப்படின்னு இவன் பண்ணது இவனுக்கு தாங்க ஆப்பு. அடா ஆமாங்க, வீட்டுக்கும் போயிடுறாங்க. போயிட்டு இருக்கல, என்னடி என்னமோ நல்லது உங்க அண்ணன் பண்ணியிருக்கான்னு சொன்னேன். அடா ஆமத்த, உங்க அண்ணன் கெட்டதுலேயும் ஒரு நல்லது பண்ணியிருக்காரு. என்னடி சொல்ற, இங்கே பாரு அப்படிங்கல. ராஜி என் கதிரும் பார்த்தா அப்படியே ஒன்று மேலே ஒன்றா, என்னடா ஐ லவ் யூடா, உன்னை எனக்கு எவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நீ தான் கண்டுக்க மாட்டேங்கிற. நான் எங்கடி கண்டுக்காம இருந்தேன், உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்டி, நீ தாண்டி ரொம்ப பிகு பண்ணுற, பொய் சொல்லாதடா அப்படின்னு கொஞ்சிக்கிட்டே வராங்க. பார்த்தீங்களா அப்படிங்கிறாங்க. இதில் என்னடி அவர் நல்லது பண்ணார், இப்படி மென்டல் மாதிரி உளறிட்டு வருதுங்க. அத்தை என்ன நீங்கள், இல்லை பைத்தியமா மாதிரி உளறிட்டு வருதுங்களே, ஐயோ தமிழில் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு, பைத்தியம் ஃபர்ஸ்ட் நைட்டு கொண்டாட போகுது, என்னத்தை சொல்கிறீங்க, ஆமத்தை நம்ம சீக்கிரம் ரூமுக்கு கொண்டே விடுவோம், இவங்களுக்கு மயக்க நிலையில் இருக்காங்க, ஒன்று சேரட்டுமே, ஏண்டி நல்ல மனசார அந்தளவுக்கு இவங்க ஃபுல் போதையில் இல்லை, நார்மலாக தான் இருக்காங்க, பார்த்துக்கங்க பாருங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே பார்க்குறாங்க, காதல் பார்வை, ஆமாடி ரொம்பவும் இது இல்லை தான் அப்படிங்கிறாங்க. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வேண்டிக்கிறாங்க, முருகா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வீட்டுக்கு போயிடுறாங்க. போன கேட அவங்கவுங்க இறங்கி இப்படி போயிடுறாங்க. செந்தில் மீனாவை கூப்பிட்றாங்க. ஆனால் மீனா என்ன பண்ணுறாங்க, நாளைக்கு தான் வரையும், எனக்கு உடம்பெல்லாம் டயர்டாக இருக்குது, அங்கே போயிட்டு படுத்தா தூக்கம் வரமாட்டேங்குது, வேலையும் செய்ய முடியல, இங்கே இருந்தால் என் அத்தை செய்வாங்க அப்படின்னு போகிறாங்க. நீ ராஜிக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்குறக்காக தான் நான் வெயிட்டிங்கில் இருக்க. அத்தை இப்படிலாம் சொல்லாதீங்க அத்தை, அதெல்லாம் பார்க்கலாமா, சீச்சி இதெல்லாம் அபத்தம், இப்படிலாம் பேசாதீங்க. நான் அதை சொல்லலடி, நீ என்னடி, அப்புறம் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கத்தானே இருக்கிறேன். ஆமாம் ஆமாம் அத்தை அப்படிங்கிறாங்க. நானும் தாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கதிர் நீ வா அப்படின்னு ரூமில் கொண்டே படுக்க வச்சுறாங்க. அம்மா என்னம்மா, நான் நல்லா தான் இருக்கேன், ரொம்ப பண்ணாதடா அப்படிங்கிறாங்க. ஏண்டா ராஜியை பற்றி நீ என்னடா நினைக்கிற, ராஜியா ஐயோ அவள் அழகு தேவதம்மா, உண்மையில அழகாக இருக்காம்மா அப்படிங்கிறாங்க. அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. ராஜி அவளை வர சொல்லுமா அப்படிங்கிறாங்க. இதோ வர சொல்கிறேன், இங்கே பார்ப்பா கதிரு, நீங்கள் 2 பேரும் மனசார ஒன்று சேரணுப்பா, ஒன்று சேர்ந்தாத்தான் நம்ம குடும்பம் விருத்தி ஆகும், ப்ளீஸ்டா, நம்ம தங்க மேலே தான் மாசமாக இருக்கேன்னு சொல்லி ஏமாத்திட்டா, உன் பொண்டாட்டியாவது என் அண்ணன் மாவளாவது மாசமாகணும்டா டே அப்படிங்கிறாங்க. சரி விடுமா, அதெல்லாம் பார்த்துக்கலாம் போமா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, உனக்கு ராஜியை பிடிக்குமா பிடிக்காதா, அம்மா என்னம்மா சொல்கிற, பிடிக்குமா, பிடிக்கும்னு தெரிஞ்சால் என்ன எண்ணி 1.5 மாதத்தில் அவள் வாந்தி எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா ஒரே மாதத்தில் வாந்தி எடுக்க வச்சிட்றேன் தம்பி அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு, இப்போ அவள் மட்டும் வாந்தி எடுக்கலை, என்கிட்ட அம்மாட்ட போய் சொல்லி என்னை அனுப்பிவிட்டு நீ பாட்டுக்கு தூங்குன, அப்புறம் நாளைக்கு நான் வீட்டில் இருக்க மாட்டேன், நான் எங்கேயாவது போயிடுவேன். அம்மா அப்படிலாம் சொல்லாதம்மா, என்ன அப்படிலாம் சொல்லாதுன்னா, நான் போகிறவ சும்மா போக மாட்டேன், ராஜியை கூட்டிக்கிட்டு தான் போவேன். ஐயோ வேணாம்மா அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் ராஜியை உள்ளர கொண்டாந்து விட்டுறாங்க. ராஜி நீ என் மேலே சத்தியம் பண்ணு. என்னத்த சத்தியம் பண்ணு, என்னத்த நீ கதிர் உனக்கு பிடிக்கும் தானே, பிடிக்கும் மாவா, என்னத்த அவர் தான் எனக்கு உலகம் உயிர் எல்லாமே, எங்கள் அப்பா அம்மா கூப்பிட்டுமே நான் போனேன்னா என்னத்த நீங்கள் அப்படின்னு மயக்கத்தோட சொல்ல, அப்படின்னா நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக ஒன்று சேரணும். இன்னும் 1 மாதத்தில், அவன் 1 மாதம் தானே சொல்லியிருக்கேன், ஆமாம்மா 1 மாதத்தில் நீ வாந்தி எடுக்கணும், என் பேரப்பிள்ளையே நீ வயிற்றுல சுமக்கணும். அத்தை உங்கள் பேரப்பிள்ளை எப்படி 1 மாதத்தில் என் வயிற்றுக்குள்ள வரும், அடியே போடி அப்படின்னு சொல்லிட்டு உன் புருஷன் என்ன பண்ணாலும் பேசாமல் இரு அப்படிங்கிறாங்க. போங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு உள்ளர போகிறாங்க. கதவை சாத்திடுறாங்க. போயிட்டு கதிர் பக்கத்தில் உட்காடுறாங்க. கதிர் அப்படி பார்க்குறாரு, அப்படி முழுசாக அப்படியே ரசிக்கிறாரு ராஜியை பார்த்து. ராஜி நீ எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா அப்படிங்கிறாங்க. நீனு தாண்டா இன்னைக்கு அப்பத்தான் அவ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்ட, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குடா அப்படிங்கிறாங்க. எனக்கும் தான் ராஜி அப்படின்ட்டு கையை பிடிக்கிறாங்க, அப்படியே முத்தம் கொடுக்குறாங்க. ராஜி அப்படியே வெக்கத்தில் நான்றாங்க. நீ உண்மையிலே அழகு ராஜி, உனக்கு உண்மையிலே என்னை பிடிச்சிருக்காடா, என்னமோ மாதிரி இருக்குடா, அந்த குடிச்சதுலேருந்து அந்த மயக்கம் மருந்து குடிச்சதுனால தான் என் மேலே உனக்கு காதல் வந்திருக்கா, இப்பெல்லாம் கையை பிடிக்கிறியே, இந்த மாதிரிலாம் பிடிச்சது இல்லையே. இல்லை ராஜி உனக்கு ஒன்று தெரியுமா, உன்னை நிறைய வாட்டி கையை பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், இப்படி கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும், இப்படி நெத்தியில் முத்தம் கொடுக்கணும்,
இப்படிலாம் நான் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனால் நீ எதுவும் நினைப்பியோன்னு தான் பயந்துட்டு நான் எதுவுமே பண்ணலை தெரியுமா? அட பாவி, இவ்வளோ ஆசை வச்சுட்டு ஏண்டா அப்படிங்கிறாங்க. ஆனால் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கொடுத்துட்டியாடா மாப்பிள்ள அப்படின்னு தான் சொல்லணும்னு தோணுது. உனக்கு ஒன்று தெரியுமா, உங்கள் அப்பா கூப்பிட்டோட நீ போயிடுவோன்னு பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? அடப்பாவி, அப்போ போய்க்க நான் அப்போ சொன்னது அது சும்மாடி, உன்னை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாதுடா அப்படின்னு சொன்ன கையோட எனக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கட்டிக்கிறாங்க. அவ்வளோதான், 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்சிருச்சு. சூப்பராக என்ஜாய் பண்ணிடுறாங்க. என்ன ஃப்ரெண்ட், இப்படி போனால் நல்லா தானே இருக்கும். பார்க்கலாம், நம்ம ஆசை இதுதான். கூடிய சீக்கிரம் அது எப்படியோ நடக்கத்தான் போகுது. நம்ம கற்பனைக்கு இப்படி நடந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.